அதன் ரீதியாக பாத்தீங்கன்னா இப்ப தனியார் மயங்கிறது சாதாரண நடக்கும்போது பேருந்து கூட பழைய டெண்டர்ல ரத்து செய்யப்பட்டு புது பேருந்துகளை வாங்கப்பட்டிருக்குது. அதுல குறிப்பா இப்ப என்ன இடம்பெற்றுக்குன்னா ஜெயலலிதா காலத்துலதான் பாத்தீங்கன்னா முன்னாடி அவங்க போட்டோ இருக்கு, முதல்வருடைய போட்டோ. இப்ப அதே பாணியில இப்ப இவர் இன்னைக்கு துவங்கி வச்சிட்டு இருக்காரு. அதுல அவருடைய புகைப்படங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இது தனியார் மயத்துக்கான ஏற்பாடுகளோட போய் கொண்டிருக்கிறதா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு முதல்வருடைய புகைப்படங்கள் வைக்கிறதுங்கிறது தனி. அநேகமா அவங்க போற போக்க பார்த்தா இன்னைக்கு உழப்பான மேல கூட அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிடுவாங்க போல. இது ஒரு ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் மேல, வடவள்ளியில போலீஸ் ஸ்டேஷன் மேல வச்சிருக்காங்க. இதுல இன்னைக்கு ஏவாவேலு வீட்டுல சோதனை நடக்கிறது என்றால் அந்த வழக்கை எதிர்கொண்டு விட போகிறார். ஆனா இந்த நேரத்துல நம்ம முதல்வருக்கு கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், எழுத்தாளர் திரு ஆதவ் திசினேவர். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். குறிப்பா இந்த சட்டசபை நடந்த அந்த தொடர்ல பாத்தீங்கன்னா பல சலசலப்புகள் ஏற்பட்டுகின்றன. அது குறித்து விவாதங்களும் சோசியல் மீடியாவில் அதிகமா இருக்கிறது. குறிப்பாக முதல்வர் செய்திகளும் விமர்சனத்துக்குள்ளா இருக்குது. அதே போல எதிர்கட்சி தலைவருடைய அந்த விமர்சனமும் ஒரு சலசலப்புக்கு ஆளாயிருக்கிறது. இந்த முதற்கட்டமா சிபிஎம் சிபிஐ கட்சி சார்ந்தவர்கள் முதல்வர்களுடைய செய்தியை கண்டிக்கிறார்கள். அதே வேளையில எதிர்கட்சி தலைவருடைய செய்தியும் கண்டிப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் விசிகாவும் அதை சார்ந்திருக்காங்க. முதல்வர் மரபுக்கு மாண்பானது, இது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட கூட்டணியில் பங்கு வகிப்பது ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிற அல்லது அமைச்சரில் பங்கு பெற்ற இந்த அவருக்கு ஆதரவுக்கு அந்த கட்சியில் கூட கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறது. இது முதற்கட்டமா எப்படி பார்க்கணும்? ஒரு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு அது என்ன செய்ய போகிறது என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பை போல எதிர்பார்க்கப்படுவது ஆளுநர் உரை. அந்த ஆளுநர் உரையில் பல விஷயங்களை அந்த அரசு பேசியிருக்கிறது. அதை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு பெரிய புதிய விஷயங்கள் அதில் எதுவும் இருப்பதாகவோ அல்லது அது பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து விடுவதாகவோ பெரிய உற்சாகம் யாருக்கும் கிடைக்கவில்லை. அதை மீறி தமிழ்நாட்டினுடைய இப்போ சமீப காலமாக ஏற்பட்டக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள், மின்வெட்டு போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டன. அவையெல்லாம் ஒரு பொறுப்பாக அந்த அறிக்கையில இடம்பெறவில்லை, உரையில இடம்பெறவில்லை என்பது ஒன்று இருக்கிறது. அது போக அந்த உரைக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு தலைவர்களும் பேசியதன் ஒரு தொடர்ச்சியில எதிர்கட்சி தலைவர் பேசி முடித்த பிறகு அவர் எதிர்கட்சி தலைவர் பல்வேறு விதமான மக்கள் நலன் சார்ந்த அல்லது இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாக அரசின் கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வருகிற போது எல்லாருக்குமாக பதிலளித்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் பேசுகிற போது அந்த உரையினுடைய சாராம்சமாக எது இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் என்றால், இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், அந்த ஆளுநர் உரையிலே அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு சட்டசபையில எழுப்பப்பட்ட கேள்விகள், எதிர்கட்சி தலைவர் எழுப்பிய குற்றச்சாட்டுகள், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் அவர் பதிலளிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படியெல்லாம் அவர் பதிலளிக்கவில்லை. அவர் மீண்டும் ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில அந்த வேன் மேல நின்று பேசுற மாதிரியே தான் அவருடைய உரை அமைந்தது என்று பல்வேறு விவாதங்களிலே அரசியல் நோக்கர்கள் தெரிவிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர் இன்னும் கூடுதல் பொறுப்புணர்ச்சியோடு தன்னுடைய உரையை நிகழ்த்தி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதிலும் கூட ஒருவர் பேசுகிற போது ஒரு விவாதத்திலே சொன்னார், ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிப்பதில் கடைசியில் ஆளுநருக்கு நன்றி கூட தெரிவிக்கவில்லை என்று. ஆகவே அந்த அளவில் தான் அது முடிந்திருக்கிறது. அதிலும் கடைசியாக ஒரு அவை மரபுக்கு மாறாக சபாநாயகரிடமே அனுமதி பெற்றுவிட்டு நான் ஒரு சைகையை செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதற்கு முதல் நாள் அப்படியான சைகைகள் எல்லாம் செய்யக்கூடாது என்றெல்லாம் அதற்கு முதல் நாள் ஒரு மரபை பற்றி எல்லாம் நினைவூட்டி நீண்ட விளக்க உரையாற்றி பேசிய சபாநாயகர் இந்த நேரத்தில் அனுமதிக்கிறார். ஒருவேளை அது இருவரும் பேசி வைத்துக் கொண்டு செய்தார்களா என்று தெரியாது, நாம் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியாது இப்போ. ஆனா இவர் கேட்கிறாரு, நான் ஒரு சைகை பண்ணிக்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் செஞ்சு காட்டுறாரு. முதல்வர் அங்கே செஞ்சு காட்டுறதுங்கிறது கிட்டத்தட்ட தீர்த்து கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் கிடைச்சது நமக்கு. ஸ்டாலின் அன்னைக்கு பேசுனது ஒரு கூட்டணி விஷயத்தை நான் முடித்து விட்டோம், சுமூகமாக முடிந்தது, செட்டில் ஆயிருச்சு என்கிற பொருள்ல அவர் அன்னைக்கு காட்டின அந்த சைகைய இவர் கழுத்துக்கு நேரா கொண்டு போய் ஏதோ தீர்த்து கட்டுறங்கிற மாதிரியாக காட்டியது என்பது ஒரு ரசக்குறைவான விஷயம். அதை முதல்வர் என்ற பொறுப்பிலிருந்து அவர் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். அதற்கும் மேல போய் அவரு அப்பா எங்கன்னு கேட்டது. அப்படி அப்பா எங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுங்கிறது
ஒரு பல்வேறு தளங்களிலும் ஒரு கடுமையான விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நின்று கொண்டு இவ்வாறு பேசுவது என்பது இதெல்லாம் வந்து ஒரு மரபுக்கு மீறிய விஷயங்கள் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்லுகிற போது அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதை இன்னும் கூட வந்து ஏற்கனவே மு.க.ஸ்டாலின் ஒரு முறை சொல்லியிருந்தாரு. இந்தந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் வரை நான் தான் இங்கே இருப்பதாக அர்த்தம் என்று வந்து சொல்லியிருந்தாரு. இது ஏற்கனவே அண்ணா ஒரு முறை சொன்னதாக சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அண்ணா தான் இந்த நாட்டை ஆள்வதாக அர்த்தம் என்று. அது போலதான் ஸ்டாலினும் வந்து முன்னாடி ஒரு முறை கிளைம் பண்ணியிருந்தாரு. அது போன்ற விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வந்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்னெல்லாம் மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எதிர்கால மேம்பாட்டுக்காக என்னெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சொல்லி அந்த இடத்தில் தந்தை நிறுத்தி அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கலாம். ஆனா என்னாச்சுன்னா வந்து அதற்கான இப்படியான அணுகுமுறையிலான பதில்கள் எல்லாம் பின்னாடிதான் வந்துச்சு. ஆனால் எடுப்புலவே அப்பாவை காணோம்னு தேடுறான்னு சொன்னோம்னா அவங்க வந்து அதற்கு எதிர்வினையாக இப்ப இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா திராவிட முன்னேற்ற கழகம் அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா நீங்க ஒரு வினை வராமல் எதிர்வினை வராது. வினையையும் எதிர்வினையும் நாம வந்து ஒரே மாதிரியாக பார்க்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மற்ற கட்சிகள் அந்த அணியிலேயே இருக்கக்கூடிய அல்லது வந்து அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதை இன்னைக்கு அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் அரசுக்கு ஆதரவு அளிப்பதற்காக அரசினுடைய அல்லது ஆட்சியாளர்களுடைய எல்லாவற்றையும் நாங்கள் மௌனமாக கடந்து போக மாட்டோம் என்கிற அளவுல அவங்க எல்லாரும் தங்களுடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில அவங்க பேசியிருக்கிறாங்க. ஓகே, இப்ப அதை ஒரு மக்கள் ஒரு எதிர்மையை எடுத்துக்கலாம். ஆனா வந்து இப்ப சமீப காலமா டிவிக்கு அரசு செய்யக்கூடிய செயல்திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது சட்டசபை நடக்கக்கூடிய காரசார விவாதமாக இருக்கட்டும் அதெல்லாம் நியாயப்படுத்தி கிட்டத்தட்ட அதுக்கு ஆதரவாக அவர் என்ன சொல்கிறாரோ அது வழிமொழிவது போல் தினமலர் பத்திரிகை தொடர்ந்து செய்தி வெளியிட்டு பார்த்திருப்பீங்க. இணக்கங்கிற ஒரு தலைப்பு செய்தியை இதுல போட்டு நாங்க வந்து ஒன்றிய அரசின் மீது எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிறத அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதை மட்டுமே சொன்னதாக எடுத்துக்கொண்டு தினமலர் போன்ற பத்திரிகைகள் டிவிக்கேவை ஆதரிக்கிறதுடைய பின்னணியை புரிஞ்சு இல்ல. தினமலரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஐடியாலஜிங்கிறது ஒண்ணுதான். அது ஐடியாலஜிங்கிறது முழுக்க ஒரு பார்ப்பனிய கருத்துக்களை ஒரு பரப்பக்கூடிய அது ஒரு பெரிய சைஸ் துக்ளக், அவ்வளவுதான். அது தினசரி வெளியாகக்கூடிய ஒரு துக்ளக், அவ்வளவுதான். அதுக்கு வந்து அதற்கு மேல் அந்த பத்திரிகை எதுவும் நம்ம பொருட்படுத்தி பேச வேண்டியதில்லை. அந்த நாளிதழை நீங்க பாத்தீங்கன்னா வந்தே பாரத் போன்ற ரயில்கள் எல்லாம் வந்து இலவச பிரதியாக நமக்கு வந்து கொஞ்ச நாள் கொடுத்துக்கிட்டுலாம் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது வந்து பொருட்படுத்தி மக்கள் வாங்க மாட்டார்கள். இப்படி யார் தலையிலேயாவது கட்டினாதான் உண்டுங்கிற மாதிரிதான் அது போயிட்டு இருக்குது. அப்போ அவங்க வந்து இது யார் ஆட்சியில் அமைந்தாலும் ஆட்சியில் அமரக்கூடியவர்களை ஆதரித்து தங்களை நிலைப்படுத்திக் கொள்வது, தங்களுடைய விளம்பரம் உள்ளிட்ட வருமானங்களை தக்க வைத்துக் கொள்வது அல்லது அதிகரித்துக் கொள்வது என்பது அவர்களுடைய வியாபார உத்தி. அதில் அவர்களுக்கு கருத்தியல் ரீதியான ஆதாயமும் இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவை ஆதரிப்பதிலே ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர்களுடைய கடந்த கால செயல்பாடு என்பதும் அவர்கள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு பெரிய வித்தியாசத்தை எனக்கு ஒன்றும் உணர முடியல. இல்ல, கடந்த கால ஆட்சியில டிஎம்கேவை கடுமையாக விமர்சிச்சு போட்ட குறிப்பாக காலை உணவு திட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்க டிஎம்கேன்னு வரும்போது டிஎம்கே அதான் சொல்றேன். அதுக்கு அதனுடைய கருத்து வந்து பார்ப்பனியம். அதனாலதான் சொன்னா அது தினம் வரக்கூடிய துக்ளக்னு சொல்லி சொன்னேன். அது தினம் வரக்கூடிய துக்ளக். அது வந்து நீங்க கருத்தியல் ரீதியாக அது நீங்க ஒன்றிய ஆட்சியாளர்கள் அதுக்கு ஒன்றிய ஆட்சின்னு வரும்போது அது பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கும். தமிழ்நாடு என்று வருகிற போது அது ஜெயலலிதா இருந்த காலத்தில் அதிமுக இருந்த காலத்தில் அது அதிமுக ஆதரித்தது. இப்போ தாவேக ஆதரிக்கிறது. இடையில திமுக என்பது அதனுடைய கொள்கைக்கு எதிரானது. அதனால அவங்க வந்து திமுகவுக்கு எதிராக அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தால் கக்கூஸ் நிரம்பி ஒழிகிறது என்று அவர்களுடைய மண்டை ஓட்டை பற்றி பேசுவார்கள். அதனால அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இல்ல, ஏன்னா டிவிகேவும் தன்னுடைய கொள்கை தலைவராக பெரியாரை அம்பேத்கரை முன்னிறுத்துகிறது. அப்ப கிட்டத்தட்ட ஐடியாலஜில இவங்க அப்படி இல்லைன்னு அர்த்தமாயிடுமா, அல்லது அதை அது இல்ல அதுக்கு ஊடாக இவர்கள் இருக்கிறார்கள் எடுத்துக்கொள்வாங்க? பெரியார வந்து கொள்கை தலைவர்னு அவங்க ஏத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அப்படி ஏத்துக்கலங்கிறத வந்து அவர் இப்ப கூட தெளிவுபடுத்திருக்காரு. நாங்கள் பெரியாருடைய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு. பெரியார் எதுக்காக கடவுளை மறுத்தாரு? இந்த வீணா போன அந்த சாதியை வந்து அந்த சமுதாயத்தை பால்படுத்துற, மக்களை வந்து பிரிவுபடுத்துகிற, ஒடுக்குகிற,
அவர்களுக்கு ஒரு சமமான நீதியை வழங்காத இந்த சாதி அமைப்புக்கு எதிராக பேசுறாரு. அப்ப இந்த சாதி அமைப்பு யார் உருவாக்குனதுன்னா அந்த சாதி இந்த மதம் உருவாக்குன்னு வச்சிருந்தாங்க. அப்ப இந்த மதம் யாருன்னா கடவுள் உருவாக்குனாரு அவங்க போது. அப்ப அந்த கடவுளை எதிர்க்கிறதுங்கிறது அதான் அவருடைய கடவுள் மறுப்பு என்பது வெறும் கடவுள் மறுப்பு அல்ல, ஒரு சிலையை மறுப்பது அல்ல. கடவுள் மறுப்பு என்பது இங்க இருக்கக்கூடிய சனாதனத்திற்கு ஆதரவாக கடவுள் என்கிற கோட்பாடு நிறுத்தப்படும் போது பார்ப்பனிய கருத்தாக்கம் சாதி அமைப்புக்கு ஆதரவாக அது கடவுளால் அருளப்பட்டது என்று சொல்லுகிற போது அது அப்ப கடவுளையே டைரக்டா எதிர்ப்போம் அப்படின்னு தான் பெரியார் சொன்னாரு. அதனால பெரியாரை கடவுள் மறுப்பு என்பதை ஏதோ ஒரு உருவ வழிபாட்டை எதிர்ப்பவர் அல்லது உருவமற்ற விஷயத்தை எதிர்க்கிறாரு, அந்த மாதிரி அரூபமான விஷயங்களை எதிர்க்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்க நிறுத்துறாங்க. அது தவறானது. பெரியாருடைய கடவுள் மறுப்பு என்பது அவர் எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையாளரையும் அவர் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் அதே நேரத்தில் கடவுள் என்கிற கருத்தாக்கம் அது எப்படி இங்கு சனாதனத்திற்கு படிநிலை பாகுபாடுகளுக்கு அது ஆதரவாக இருக்கிறது என்ற காரணத்தினால் கடவுளை அவர் மறுத்தார். அப்போ நீங்க அது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு அறிவியல் பூர்வமான பார்வை இருந்தது, ஒரு உலகியல் கண்ணோட்டம் இருந்தது. இந்த இயற்கை எப்படி தோன்றியது, இதில் உயிரினங்கள் எப்படி தோன்றியது, மனிதர்கள் எப்போது தோன்றினார்கள், இதையெல்லாம் எந்த இயற்கை விதியின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவருக்கு ஒரு அறிவியல் பார்வை இருந்தது. ஆகவே அவர் கடவுள் இல்லை என்று மறுத்தாரு. இப்ப நீங்க இது எல்லாமே சேர்ந்துதான் பெரியார ஒழிய நீங்க பெரியாரை கடவுள் மறுப்பு மட்டும் பெரியார் கிடையாது, அதே நேரத்துல கடவுள் மறுப்பை ஒதுக்கி வைத்து விட்டும் பெரியார் கிடையாதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அத விஜய் தெளிவுபடுத்திட்டாரு. அவர் தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடியே தினமலருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால விஜயை கொண்டாடுறது ஆபத்தில்லை என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த தனியார் மையத்தை நோக்கி அரசு நகர்கிறதான விமர்சனமும் இப்ப சமீப காலமா போயிட்டு இருக்கு. குறிப்பாக தனியார் பள்ளிகள் நிர்வாகிகள் டிவிக்கு அரசுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதே போல தனியார் பள்ளிக்கு முதல்ல நாங்க துவங்குறதுக்கு பிசிசிஎஸ் பள்ளிகளை துவங்குறதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இடையூறாக இருந்தார்கள், லஞ்சம் வாங்கினார்கள். இப்ப வேம்புல கூட அந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதன் ரீதியாக பாத்தீங்கன்னா இப்ப தனியார் மயங்கிறது சாதாரண நடக்கும்போது இன்னைக்கு பேருந்து கூட பழைய டெண்டர்ல ரத்து செய்யப்பட்டு புது பேருந்துகளை வாங்கப்பட்டிருக்குது. அதுல குறிப்பா இப்ப என்ன இடம்பெற்றுக்குன்னா ஜெயலலிதா காலத்துலதான் பாத்தீங்கன்னா முன்னாடி அவங்க போட்டோ இருக்கும், முதல்வருடைய போட்டோ இருக்கும். ஜெயலலிதா போக்குவரத்து கழகம்னே ஜே போக்குவரத்து கழகம்னு ஒன்று இருந்துச்சு. இப்ப அதே பாணியில இப்ப இவர் இன்னைக்கு துவங்கி வச்சிட்டு இருக்காரு. அதுல அவருடைய புகைப்படங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இது தனியார் மையத்துக்கான ஏற்பாடுகளோட போய் கொண்டிருக்கிறதா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரெண்டா பிரிச்சிடணும் இந்த விஷயத்த. ஒண்ணு ஒரு முதல்வருடைய புகைப்படங்கள் வைக்கிறதுங்கிறது தனி. அநேகமா அவங்க போற போக்க பார்த்தா இன்னைக்கு உழப்பான மேல கூட அவங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிடுவாங்க போல. இது ஒரு ஆமா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் மேல வடவள்ளியில போலீஸ் ஸ்டேஷன் மேல வச்சிருக்கிறாங்க. சென்னையில பிரசிடென்சி காலேஜ் வாசல்ல அந்த பேராசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து கல்லூரி நிர்வாகம் பிறந்தநாள் விழா கொண்டாடுது. இதெல்லாம் அவங்க இன்னைக்கு எந்த தைரியத்துல செய்யறாங்கன்னா இதையெல்லாம் ஆட்சியாளர்கள் ரசிப்பார்கள் என்ற முறையில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல கூட வடவள்ளியில வச்சிருக்கிற அந்த பேனருக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் எனக்கு பதிவு போட்டிருக்கிறாரு. அது காவல் அலுவலர் சங்கத்தின் சார்பில் அது வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த பேனர்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா அவரை ஏதாவது மாந்திரீக மையில எழுதுனதை கண்டுபிடிச்சு அவர் சொன்னாரா என்னன்னு தெரியல. இப்ப காவல் நிலையங்கள் மேல வைக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, எல்லா இடங்கள்லயும் அவங்க ஆய்வுங்கிற பேர்ல போய் அத்துமீறி நுழைஞ்சி நாங்க தான் ஆளுங்கட்சி, நாங்க என்ன செஞ்சாலும் அது மரபுல இருக்கு இல்லைன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நாங்க இனிமேல செய்வோம், செய்யறத நீ புதுசா மரபுன்னு கணக்கு எழுதிக்கோன்னு இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் பூந்து வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் எல்லா இடத்துலயும் வகுப்பறைகள்ல போய் வைக்கணும், அப்படி இது முதல்வருடைய படத்தை வைக்கணும். பொதுவா ஒரு அலுவலகத்துக்குள்ள போனோம்னா அந்த அலுவலகத்துக்குள்ள நீங்க ஏதோ ஒரு இடத்துல முதல்வருடைய படம் இருக்கும் அல்லது தேச தலைவர்களுடைய படம் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். ஆனா வகுப்பறைக்கு வைக்கணும்னு ஏன் ஒவ்வொரு டெஸ்க்குக்கு ஒண்ணு வைக்கணும்னு ஏன் விட்டாங்கன்னு தெரியல. அல்லது பசங்கள்லாம் இனிமேல அந்த பேட்ச் எல்லாம் கூட அதுல கூட அவருடைய படத்தை போட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒருவேளை சொல்லாத வரைக்கும் நம்ம அதெல்லாம் கூட அவங்க பெருந்தன்மைன்னு நினைச்சுக்கலாம். அந்த அளவுக்கு போகிறதுங்கிறது இதெல்லாம் விஜய் சொல்லி செய்யறான்னு நான் புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனா இதெல்லாம் ஆட்சியாளர்கள் விரும்புவார்கள், ரசிப்பார்கள், நம்மை மெச்சுவார்கள் என்று கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இந்த நத்தி பிழைக்கக்கூடிய மனோநிலை தூக்கலாகி கொண்டிருக்கிறது. ஆட்சியில் இருப்பவர்களை சொரிந்து கொடுப்பது, அதிகாரத்திற்கு நெருக்கமாக தங்களை காட்டிக்கொள்வது என்பதெல்லாம் இவங்க தாங்களாக முன் இப்படி எல்லாம் செய்யறாங்க. இது ஒவ்வொருத்தரிடமும் இருக்கக்கூடிய கீழ்மையான மனோநிலையை வெளிப்படுத்துவதாக நான் பாக்குறேன். அது ஒரு பக்கம். தனியார் மயம் என்பதை பொறுத்தவரையிலும்
தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மை பணியை தனியார் மயமாக்க கூடாதுன்னு அவங்க வந்து கடந்த காலத்துல போராடினப்ப இவங்க வந்து அதுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்தார்கள். இப்போது பாத்தீங்கன்னா 12 டிவிஷனுக்கு மிகப்பெரிய அளவுல தனியார் மயம் வந்து நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த ஊழியர்கள் இன்னைக்கு அதற்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள், போராட்டத்திற்கு செல்லுகிறார்கள். ஆனால் இப்படி போராடக்கூடியவர்களை மிக எளிதாக இவர்கள் எல்லாம் எதிர்கட்சியினுடைய தூண்டுதலில் போராடுகிறார்கள், அரசுக்கு தொல்லை விளைவிப்பதற்காக போராடுகள் இருந்து சிம்பிளா வந்து இதை சொல்லி இது எல்லாத்தையுமே நிராகரிக்கிற ஒரு போக்கு வந்து வந்திருக்குது. இது ஒரு ஆரோக்கியமானது அல்ல. அதை போலவே வந்து ஒரு 600 பேருந்துகள் என்று நினைக்கின்றேன். அந்த பேருந்துகள் ஏற்கனவே வாங்குவதற்கு வைக்கப்பட்டது அந்த டெண்டர் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அரசே அந்த பேருந்துகளை வாங்குவதற்கு பதிலாக, மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு பதிலாக தனியார்கள் மூலமாக ஒப்பந்த அடிப்படையிலே இயக்குவது என்று முடிவெடுத்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்க முடியாது. அதை போலவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்று நினைக்கின்றேன். அவர் வந்து எங்களுக்கு அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் 2 கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நல்லவேளை 3வதா ஒரு கண் இருந்திருந்தா அதை என்ன எதுக்கு பொறுத்து சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது எப்படி வந்து ஒரு நம்ம ஏற்கனவே கல்வியாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது இந்த பல்வேறு பாட திட்டங்கள், அப்புறம் இந்த தனியார் பள்ளி அரசு பள்ளி என்று இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு வந்து கடந்த காலத்துல சொன்னது என்பது அங்க இருக்கக்கூடிய கட்டணம், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஏற்பாடுகள், இதுல வந்து ஒரு சமநிலை நிலவ வேண்டும் என்பதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் பள்ளிக்கு வந்து தங்கு தடை இல்லாமல் நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த தனியார் பள்ளிகள்ல பெரும்பாலான பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்குள் செல்கிறார்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்பது நீங்க பாத்தீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ்க்குள்ள அவங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. அப்ப என்சிஆர்டி சிலபஸ் என்பது முழுக்க தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே வந்து வரக்கூடிய ஒன்றாக மாறுகிறது. அப்ப தேசிய கல்விக் கொள்கை என்பதை தமிழ்நாடு அரசு எதிர்க்கக்கூடிய கொள்கை நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இவர்கள் அங்கீகரிக்கக்கூடிய இந்த பாடத்திட்டங்கள் புதிய பள்ளிகளில் எத்தனை பள்ளிகள் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்க சொல்லணும் வெளிப்படையா. மத்திய பாடத்திட்டத்தின் கீழ், பாட வாரியத்தின் கீழ் போகிறதுங்கிறதுனா அப்ப சிபிஎஸ்இக்கு கீழே போகும்போது அது தானாகவே அது தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழே தமிழ்நாட்டினுடைய கல்விக்கூடங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர்கிறது. அப்ப மறைமுகமாக தேசிய கல்விக் கொள்கை அமுலாவதற்கு இந்த அரசு ஒப்புதல் அளிக்கிறதா என்கிற கேள்வியை நாம் எழுப்பிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்புறம் ஸ்ரீதர் வேம்பு சொல்றதையெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் நம்பி எடுத்துக்கணும்னு தெரியல. ஏன்னா அவரை பொறுத்தவரையிலும் அவர் ஒரு பெரிய சர்வதேசவாதியாக தன்னை திடீர் என்று காட்டிக் கொள்வார். அப்புறம் பிறகு திடீர்னு என்று பார்த்தால் தன்னை ஒரு சனாதனவாதி என்று சொல்லிக் கொள்வார். இந்திய பாரம்பரியம் என்கிற பெயர்ல அவர் பேசுவது என்பது அப்பட்டமான ஒரு பார்ப்பனிய கருத்துக்கள் தான் அவர் இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரு. இப்ப நிறைய நண்பர்கள் அவர் நடத்தக்கூடிய அந்த கலைவாணி பள்ளி என்று நினைக்கின்றேன், அந்த பள்ளிக்கூடம் பற்றி அங்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய விஷயங்கள் பற்றி எல்லாம் பலர் வந்து இன்னைக்கு முகநூல்ல எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய சாகாவை போல, RSS சாகாவை போல அவர்கள் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க என்ன விதமான மதிப்பீடுகளோடு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை பயிற்றுவித்து வெளியே அனுப்ப போகிறார்கள் என்ற விமர்சனம் எல்லாம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்திற்கும் அங்கீகாரம் கிடைத்திருப்பது என்பது நாம அதை வந்து ஒன்னும் பாடுபடுத்தி பார்த்து இவங்க பண்ணாங்க அல்லது வேணும்னே பண்ணாங்கன்னு இல்லை. ஆனா இப்படி எல்லாருக்குமே அது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி மரபுகளுக்கோ அல்லது நம்முடைய அந்த வரலாற்றுக்கோ அது எந்த வகையிலும் துணை செய்யக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக வேம்பு வந்து அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்த மாட்டாரு, நான் உறுதியா நம்புறேன். ஓகே, தொடர்ச்சியாக சட்டசபையிலே சொன்ன விஷயம் தான், நாங்க வந்து லஞ்சம் வாங்கவும் மாட்டோம், லஞ்சம் தொடவும் மாட்டோம், அதே சமயத்துல தொட்டவங்களை விடவும் மாட்டோம் சொல்றதுக்கு இணங்க இன்று வந்து ஏவா வேலு முன்னாள் அமைச்சருடைய வீடுகள்ல ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை எடுத்துக்கொள்வதா அல்லது நடைமுறை சார்ந்த ஒரு விஷயத்தானா எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஒரு லஞ்சம் ஊழல் இது தடுக்கப்பட வேண்டும், அதில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுல யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுல இன்னைக்கு ஏவா வேலு வீட்டுல வந்து சோதனை நடக்கிறது என்றால் சட்டத்திற்கு உட்பட்டு அங்கு நடக்கக்கூடிய ஒரு சோதனையை நாம் அதன் மீது கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அவர்கள் அந்த வழக்கை எதிர்கொண்டு விட போகிறார்கள். அதற்கு நம்ம வந்து இங்கிருந்து ஒன்றும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனா இந்த நேரத்துல நம்ம முதல்வருக்கு கேட்டுக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, உங்க மேல பல வழக்குகள் இருக்கு. வருமான வரி ஏய்ப்புல இருந்து பல வழக்குகள் இருக்கு. கடந்த காலத்தில் ஊழலுக்காக பல்வேறு விதமான விசாரணைகளுக்கெல்லாம் உட்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்கள் கட்சியிலே வெள்ளம் போல் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு உங்க வீட்டுக்கு கதவே, உங்க அலுவலகத்துக்கு கதவே தேவையில்லைங்கிற அளவுக்கு கதவை உடைச்சிட்டு உள்ள போற அளவுக்கு அநேகமா இவங்களுக்கு எல்லாம் ரெக்க இருந்திருந்தா பறந்து உள்ள போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்படி இருக்காங்க. அல்லது ஒருவேளை புழு மாதிரி நெலிஞ்சி கதவு கடியில போக முடிஞ்சா போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க அலுவலகத்தை நோக்கி அதிமுகவினுடைய அல்லது பல்வேறு வெவ்வேறு கட்சிகளினுடைய பலர் வந்து உள்ளே இணைகிறார்கள். அவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு சுத்தம் சுயம்பரம் வாசனர்கள், அவர்கள் எல்லாம் ஒழுக்கத்துக்கான நோபல் பரிசு வாங்கியவர்களா? அவங்க எல்லாம் வந்து உங்க கட்சியில இப்போ பாத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வந்து சேர போறதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இவங்க மேலெல்லாம் ஏற்கனவே எவ்வளவு கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவங்களை எல்லாம் கட்சியில் சேர்த்து வைத்துக் கொண்டு நான் ஊழலுக்கு எதிராக இருப்பேன் என்றால் அவர்கள் எல்லாம் ஊழலை ஒழிப்பதாக உங்களிடம் சத்தியம் செய்துவிட்டு வந்தார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அதனால ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நியாய உணர்வு உள்ள எவர் ஒருவரும் ஆதரவு தரவே செய்வார்கள். ஆனால் அது பாரபட்சமானதா, செலக்டிவானதா என்பதுதான் வந்து கேள்வி. இப்போதைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மீது நாம் அவசரப்பட்டு ஒன்றும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஏன்னா அரசியல் ரீதியாக ஸ்டாலினோட நீங்க என்ன சொல்லியிருக்காருனாக்க, இந்த மிரட்டலுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம், வருவதை எதிர்கொள்கிறோம்னு அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல அதாவது அன்னாடம் வந்து ஒரு பிளாஸ்ட் செய்தி சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து பிளாஸ்ட், அதிரடி, சாதாரணமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமை பிளாஸ்ட் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். எது ஒண்ணுமே எல்லாமே அன்னைக்கு விஜய் பிளாஸ்ட், சூரியன் வந்தது, நிலா வந்தது அப்படின்னு தான் எல்லாமே இன்னைக்கு பிளாஸ்ட்ங்கிற சொல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னோட்டு மாதிரி வந்துருச்சு அல்லது பின்னோட்டு மாதிரி வந்துருச்சு. அதனால அன்னாடம் அவங்க ஏதோ ஒரு பரபரப்பாக மீடியாக்கள்ல, ஏன்னா அவங்க எது செஞ்சாலையும் அதை உடனே வந்து பிளாஸ்ட், அதிரடி, சுளுக்கு, வெளுத்தெடுத்தார் அப்படிலாம் இப்படிதான். இப்போ ஜேர்னலிஸ்ட் வந்து என்னங்கிறத ஊடகங்களுடைய மொழியே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணா போயிட்டு இருக்குது. அதனால அப்படி ஏதாவது கொண்டாடுவதற்கான விஷயங்களாக வெறுமனே இது பரபரப்புக்காக செய்யக்கூடிய விஷயங்களான்னு தெரியல. உண்மையாகவே ஊழலில் ஈடுபட்டவர்கள், லஞ்ச ஊழல் பேரொழிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் அதில் நாம் குற்றம் கொள்வதற்கு எதுவும் இல்லை. அப்படி எதுவும் நடவடிக்கை இருந்தால் நாம் வரவேற்போம். ஆனால் நியாயமானவர்களை அரசியல் காரணங்களுக்காக பழி வாங்குவார்கள் என்றால் நிச்சயமாக அதையும் தமிழ் சமூகம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுவது இந்த கூர்மையான விவாத சூழலில் அறக்களத்துக்கு நேர ஒதுக்கி நன்றி.